ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்டான சூப்பரான ஒரு சங்கரா மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை வந்து நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து இந்த மசாலாவை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து முழு மீனாக சேர்த்துருக்கேன், அதனால் வந்து மேலே வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லா இடமும் பிடிச்சி மீன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மசாலாவை வந்து தடவி விட்டுக்கலாம். மசாலா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சிடணும். நல்லா எல்லா இடமும் மசாலா பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீனை வந்து சேர்த்துருக்கேன். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து மீன் ஃப்ரை ரெடியாகிடும். இது மீன் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வாசனையும் வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு சாஃப்டாக சாப்பிட்றது பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.